ஹலோ கேண்டிஸ், வெல்கம் டு ஷைன் ஸ்பார்க் பேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தான். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸும் அண்ட் தென் ப்ராசஸும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து 1/2 கேஜிக்கான இது ரெடி பண்ணியிருப்பேன். ஆனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற ரெசிபி வந்து 1/4 கேஜிக்கான ரெசிபி தான். அதை நீங்கள் நோட் பண்ணி அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான 1/4 கேஜிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் காம்பவுண்ட், பட்டர், சுகர் அண்ட் தென் வெனிலா எசன்ஸ், ஒரு எக்கு அண்ட் தென் சால்ட் ஒரு பிஞ்ச், இவ்வளோ தான் தேவை. எவ்வளோ ஒயிட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ் ஒயிட் காம்பவுண்டும் 35 கிராம்ஸ் பட்டரும் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு எக் எடுத்து அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. அண்ட் தென் அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பவுடர் சுகரை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் பீட் பண்ணுற கன்சிஸ்டன்சி ரொம்ப ஃப்ளஃபியாலாம் இருக்க தேவை கிடையாது. அதே மாதிரி ஓவர் பீட்டும் பண்ணாதீங்க. லைட்டாக சுகர் வந்து மெல்ட் ஆனால் போதும், அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்து சுகரை நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சுகர் வந்து மெல்ட் ஆகாமல் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரௌனி செய்யும்போது அடியில் செட்டில் ஆகிடும், ரொம்ப பிசு பிசு பிசுன்னு இருக்கும். அது இல்லாமல் ஹார்டாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சுகர் நல்லா பீட் ஆகி மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீட் பண்ணி நல்லா வந்து சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒயிட் காம்பவுண்ட் அண்ட் பட்டரையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பட்டர் மைதா எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, மைதா அண்ட் தென் மில்க் பவுடர், இது ரெண்டையுமே ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மில்க் பவுடர் சீக்கிரம் கட்டிக்கும். மைதாவை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மில்க் பவுடரையுமே ஒன்ஸ் வந்து ஜலிச்சு அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒயிட் காம்பவுண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மைதா ஃப்ளார் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட்டிக்காமல் வரும். ஸோ இந்த மிஸ்டேக் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன், நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் காம்பவுண்ட் ஊற்றிட்டேன். ஒயிட் காம்பவுண்ட் அண்ட் எக், சுகர், இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மைதா அண்ட் தென் மில்க் பவுடர் ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எடுத்துக்கோங்க. இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் இது வந்து எப்படின்னா ஹார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம மைதா ஆட் பண்ணும்போது. அதுக்காக வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் இதே ப்ராசஸை பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலி வந்துட்டு உங்களுக்கு போர் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சிலேயே வந்துடும். அண்ட் தென் இது எல்லாம் நீங்கள் கடைசியாக வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ப்ரீ ஹீட் ஆஃப் ஆகி உள்ளே வைக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் ப்ரௌனியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வைக்கிறதும் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கும் கரெக்டான டைம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரீ ஹீட் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் பேக்கில் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஓடிஜி யூஸ் பண்ணுறேன். ஓடிஜியில் இருக்க ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன். 180 டிகிரியில் பேக்கில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேயில் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் 1/4 கேஜிக்கு வந்து 6 இன்ச் ட்ரே, ஸ்கொயர் ட்ரே யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து 5 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதே ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 இன்ட்டு 12 அப்படிங்கிற மாதிரி போது உங்களுக்கு டென்ஸ் கம்மியாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் ட்ரேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து 1/2 கேஜிக்கான ப்ராசஸ் பண்ணனால நான் ரெக்டாங்கிள் ட்ரேயில் ஊற்றுறேன். பட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லாமே 1/4 கேஜிக்கான மெஷர்மெண்ட் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் 1/4 கேஜிக்கான மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் நீங்கள் ஃபுல்லாக ட்ரேயில் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு ஒன்ஸ் வந்து ஸ்கியூவர்ஸ் அந்த மாதிரி டூத் ஸ்டிக் வச்சு அதை ஈவன் அவுட் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜி ஆர் அவன் உங்ககிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஓடிஜி இருக்குது, நான் ஓடிஜி யூஸ் பண்ணுறேன். வச்சுட்டு நான் இதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துன்னா 30 மினிட்ஸ் பக்கம் எடுத்துக்கிச்சு. பிகாஸ் நான் வந்துட்டு 1/2 கேஜி யூஸ் பண்ணேன் இல்லையா, நீங்கள் 1/4 கேஜி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லா பேக் ஆகிடும். ஓகேவா?